ஓம் தாரமர் கொன்றையும் செண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில பாடல் 100. குழையத் தழுவிய கொன்றையன் தார்கமழ் கொங்கை வல்லி கழையை பொருத திருநெடுந்தோளும் கருப்பு வில்லும் விழைய பொருதிரல் வேரியம்பாணமும் வெண்ணகையும் உழையை பொரு கண்ணும் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவே. இறைவன் நமக்கு 3 கரணங்களை கொடுத்துருக்கார். மனம், ஆக்கு, காயம். இந்த 3 கரணங்களாலும் நம்ம பகவானை பக்தியோட வணங்கி பழகணும். பயத்தினால இல்லை, பக்தியினால, லவ்வோட நம்ம இறைவனை நினைக்கணும். மனசில் நிறையா பக்தி வளரணும். அதற்கு தான் நம்ம நிறையா இந்த விஷயங்கள்லாம் எதுக்கு பண்ணுறோன்னு கேட்டால், இது பண்ணாட்டினா பகவான் நம்மளை தண்டிச்சிருவாரே, வெள்ளிக்கிழமை நம்ம கோவிலுக்கு போகாட்டினா என்ன ஆகுமோ, இந்த மாதிரியான பயங்கள் இல்லை, ஆசையாக பண்ணணும். இறைவன் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கார் லைஃப்பில், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, மனித உடல், இப்படிப்பட்ட அம்மா அப்பா குடும்பம், வாழ்வதற்கான வசதிகள், இயற்கை, மலைகள், அருவிகள், இந்த செட்டப் அத்தனையும் நான் நினச்சி நம்ம நன்றி உணர்வோட நம்ம இறைவனை வணங்கணும். இப்போ வாயால் நிறைய ஸ்துதிகளை பாடணும். என்னெல்லாம் படிக்க முடியுமோ எல்லாத்தையும் ஆசையாக கற்றுண்டு சந்தோஷமாக பாடணும். பஜன்ஸ் பாடணும். இது என்னன்னு கேட்டால் மனசு உருகணும். பஜன்ஸ் பாடினா நம்ம எப்படி பாடுறோம் அப்படிங்கிறதுல, இந்த டியூனில் அதில் மனம் கிறங்காமல் இந்த வார்த்தைகளுக்கு உண்மையாகவே மனசில் நம்ம நிறைய அதில் அந்த மனதால் நினைத்து உள்ள முருகி பாடணும். உள்ள முருகி ஸ்தோத்திரங்களை சொல்லணும். அதே போல் நம்மால் கோவிலுக்கு போகிறோன்னா ரொம்ப சந்தோஷமாக அந்த யாத்திரைகளை மேற்கொள்ள வேண்டும். கோவில்களுக்கு செல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக போகணும். போக வேண்டியிருக்கே, வெள்ளிக்கிழமை போகாட்டினா என்ன ஆகுமோ, வியாழக்கிழமை போகாட்டினா என்ன ஆகுமோ, அப்படி இல்லை. போயிட்டு வந்தால் நமக்கு அதனால் ஒரு எனர்ஜி கிடைக்கணும், நமக்கு அதனால் ஒரு பாசிட்டிவிட்டி வரணும் மனசில். நம்மளுக்கு உற்ற துணை இறைவன் இல்லையா? உலகத்தில் பாக்கி எல்லாம் வரும் போகும், பதவி, பணம், உறவுகள் எல்லாமே வந்து போவன. நமக்கு எத்தனை ஜென்மாக்களாக நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பு இறைவனுடைய தொடர்பு. அதனால் அந்த தொடர்பிற்காக எப்படி ஒரு அம்மாவை பார்க்குறதுக்கு ஒரு பெரிய ரீசன் தேவையில்லையோ, பயத்தினால போய் பார்க்க மாட்டோமோ, அந்த மாதிரி சந்தோஷமாக போய் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இறைவனை தரிசனம் செய்து வர வேண்டும். நம்மாலான தொண்டுகளை இந்த உடலின் மூலமாக செய்ய வேண்டும். இந்த உலகத்திற்கு செய்யக்கூடிய தொண்டு எல்லாமே என்ன, உயிரினங்களுக்கு செய்யக்கூடிய அத்தனை தொண்டுகளும் இறைவனையே சென்று சேர்கின்றன. அதனால் நம்மளால் உடம்பால் எத்தனை பண்ண முடியுமோ பண்ணணும். உடம்பால் கோயில்களுக்கு சென்று தரிசனம் பண்ணணும். அப்புறம் அந்த கோவிலில் இப்படி சுவாமியை பார்த்துட்டு வெளில வந்துடக்கூடாது. இங்கே சந்நிதியில் எங்கேயாவது உட்காந்து ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணணும். நம்ம பார்த்த திருவுருவை மனசில் நினச்சி பார்த்து பழகணும். நிறைய இருக்குது. பாதாதி, கேஷாதி, பாதம்னு கால்லேருந்து தலை வரைக்கும், தலையிலேருந்து கால் வரைக்கும் நமக்கு பிடிச்ச திருவுருவை நாம் நினைத்து நன்றியுணர்வோடு பக்தியோடு நினைந்து மனம் உருக வேண்டும். அபிராமி பட்டர் ஒரு பெரிய பக்தர் இல்லையா? அவருக்கு அபிராமி அன்னையை விட்டால் வாழ்க்கையில் வேறு சப்ஸ்டன்ஸே கிடையாது. அவர் உள்ளும் புறமும் அபிராமி அன்னையை தவிர வேறு வாழ்க்கையில் அர்த்தமே இல்லை. அவர் வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கையின் சொல்லும் பொருள் எல்லாமே யாருன்னு கேட்டால், அவர் விடுற மூச்சு காத்து, அவர் வாழ்கின்ற வாழ்க்கை எல்லாமே அபிராமி அன்னையிடம் பக்தி செய்யும் பொருட்டே. அதனால் அப்படியே இருந்திருக்கார் அவர். அதனால் அவர் வெளியில் பார்க்குறதும் சரி, உள்ளே பார்க்குறதும் சரி, எல்லா நேரங்கள்லேயும் இறைவியோட கனெக்டடாகவே இருக்கார். அப்போ அவர் சொல்கிறார், அவருக்கு என்ன மாதிரியான தியானத்தில் அவர் பார்க்கின்ற திருவுருவை அவர் வர்ணிக்கிறார். ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறார். நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவே, எப்பவும் என் மனசில் இறைவியின் திருவுருவம், அபிராமி அன்னையின் திருவுருவம் உதிக்கின்றவை எப்பவும் என் நேரத்துலையும் என்னுடைய மனசில் தோன்றிகிட்டே இருக்குது, எப்பவும் நீங்காமல் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறார். எப்படிப்பட்ட திருவுருவம் அப்படிங்கிறதுக்கு அங்கங்கே ஒரு சாம்பிள் சொல்கிறார். குழைய தழுவிய கொன்றையன் தார் கமழ் கொங்கை வல்லி.
என்னவா, சிவபெருமானும் அம்பாளும் ஒருவர் விலகாது எப்போவும் ஒன்றா தான் இருக்கா. இப்போ வந்து சிவபெருமான் வந்து அன்னையை இறுக தழுவி இருக்கிறார். அப்படி தழுவி இருக்கும் பொழுது அம்பாள் குழைந்து போகிறாள் அந்த அன்பில். அதே மாதிரி சிவபெருமானும் நெகிழ்ந்து போகிறார். அப்போ என்ன ஆகுது, அவர் கழுத்தில் வந்து போட்டிருக்கிற கொங்கை மலர் மாலை, இது வந்து கொன்றை மலர் மாலை, கொன்றையன் தார்கமழ், கொன்றை மலர்களால் ஆன தார், அதாவது ஆண் தெய்வங்கள் அணிந்து கொள்கின்ற மாலைகளுக்கு, அணிவிக்கின்ற மாலைகளுக்கு தார்னு பேர். அதே மாதிரி பெண் தெய்வங்களுக்கு கோதைன்னு பேர். இந்த சிவபெருமான் அணிந்திருக்கிற கொன்றை மலர்களால் ஆன மாலை, தார் என்னும் மாலை, அது வந்து மனம் கமழ்கிறது. இது வந்து அப்படி அம்பாளை வந்து இருக்க தழுவினோன, குழைய தழுவியவுடன் அந்த கொன்றை மலர்களின் வாசனை இறைவியின் கொங்கைகள், அதாவது அவளுடைய ஸ்தனங்கள் ஃபுல்லாக பரவி ரொம்ப மனம் வீசுகின்றன. அப்படிப்பட்ட மென்மையான பொடி போன்ற அபிராமி அன்னை அப்படின்னு பாடுறார். முதல் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கெல்லாம் ஒரு ரோல் மாடல் வேணும்னா அது சிவபெருமானும் அன்னையும் தான். எப்பயும் நீங்காமல் ஒருவருக்கொருவர் ரொம்ப உற்ற ஒருவருக்கொருவர் அவ்வளவு இணை பிரியாமல் இருப்பார்கள். சொல்லும் பொருளுமாக இருக்கக்கூடியவர்கள் இல்லையா? அதனால் அவர்கள் தான் எல்லாருக்கும் ரோல் மாடல். அவங்கள மனசால் நினச்சாலே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளார இருக்கக்கூடிய பிணக்குகள் எல்லாம் கூட போய்விடும். அப்படிப்பட்ட சிவபெருமானும் அபிராமி அன்னையும். கழையை பொருத திருநெடுந்தோளும், கழையை போன்ற, கழைனா மூங்கில், அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா தோளை சொல்கிறார். திருநெடுந்தோளும், அழகிய நெடிய தோள்களை உடையவள் அம்பாள். எப்படிப்பட்ட தோள்கள்? கழையை பொருத, கழையை போன்ற, கழையோட போட்டி போட்டு இதுதான் மூங்கிலை விட ரொம்ப சிறப்பான தோள்கள் அன்னையுடையவை. இப்போ கழையை பொருத திருநெடுந்தோளும், அம்பாளுடைய தோள்கள் நீண்ட தோள்கள் மூங்கிலை போல இருக்கு. அடுத்தது கருப்பு வில்லும் விழைய பொருதிரல் வேரியம் பானமும், கரும்பு வில்லை வச்சுட்டுருக்கா கையில், அப்புறம் பானம் வச்சுட்டுருக்கா, 5 பூங்கனைகளை பானங்களாக கொண்டிருக்கிறா. நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்துலேயும் இதை பார்த்துருக்கோம், நிறைய பாடல்களையும் பார்த்துருக்கோம். மனோரூபேக்ஷு கோதண்டா பஞ்ச தன்மாத்திர சாயக்கா, மனதை குறிக்கிறது இந்த கரும்பு வில்லானது. இன்னொன்று வந்து பஞ்ச தன்மாத்திரைகளை குறிக்கின்றது இந்த 5 மலர்கணைகள். இதை வந்து இன்னொருத்தவரும் வச்சுருப்பார், மன்மதனுக்கு கொடுத்ததே அம்பாள் தான். இந்த உலகத்தில் எல்லாரையும் ஒருவருக்கொருவர், ஆணும் பெண்ணும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தட்டும், இல்லறத்தில் அவர்கள் இன்பமாக வாழட்டும், நல்ல குழந்தைகளை பெறட்டும், இந்த உலகத்தில் நல்ல தர்மத்தை காப்பாற்றும்படி நல்ல வாழ்ந்து அடுத்த நல்ல ஜென்ரேஷனாக அவர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து அவர்களும் தர்மமாக வாழ்ந்து அவர்களுக்கு பிள்ளைகள் பிரிந்து இப்படி போனால் தான் இந்த உலகம் பிரவர்த்திக்கும். அதற்காக தான் வந்து அம்பாள் வந்து இந்த டாஸ்க்கை வந்து காமன் கிட்ட கொடுத்து வச்சுருக்கா. அவள் கையில் அதை வச்சுருக்கா. வந்து அதையே வந்து கையில் அம்பாள் வந்து மனதை குறிக்கும்படியாக இந்த கரும்பு வில்லையும் அப்புறம் பஞ்ச தன்மாத்திரைகளையும் குறிக்கின்ற 5 மலர் அம்புகளையும் இன்னொரு கையில் வச்சுருக்கா. உலகத்தின் பிரவருத்தியே அம்பாளுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. திருநெடுந்தோளும், அதுக்கப்புறமா கரும்பு வில்லும் சொல்லியாச்சு. விழைய பொருதிரல் வேரியம் பானமும், விழையன விரும்பும்படி, ஆணும் பெண்ணும் ஒருவரை விரும்பும்படி, பொரு அப்படின்னா ஒருத்தன்னு அர்த்தம். பொரு திரள் வேரியம் பானமும், பானம் எப்படி இருக்கான்? வேரினா தேன் அர்த்தம். தேனை சொட்டுகின்ற இந்த தேனையுடைய மலரம்புகள். பொருதிரல் மோதுகின்ற, ஒருத்தர் விரும்பும்படி மோதுகின்ற தேனை உடைய, அதாவது அவ்வளோ தேனு இருக்கா அந்த மலரம்புகளில். அப்படிப்பட்ட பானங்களை உடையவளாக இருக்கா. ஒரு கையில் கரும்பு வில்லும், விழைய பொருதிரல் வேரியம் பானமும். வேரியம்ங்கிறது தேனை உடைய, பொருதிரல்னா விரும்பும்படி, விழையான விரும்பும்படி, பொருதிரல் விரும்பும்படி அப்படிங்கிறது விழைய பொரு, திரள் அப்படிங்கிறது வந்து மோதுகின்ற வேரியம். ஒருவருக்கொருவர் விரும்பும்படி மோதுகின்ற இந்த தேனை உடைய பானங்களையும், அதுக்கப்புறம் என்ன வச்சுட்டுருக்கா?
வெண்ணகையும் அம்பாளுடைய வெண்மையான புன்னகை. ஐயோ என்னோட குழந்தையெல்லாம் என்னை பார்த்து தியானம் பண்ணுறா, என்னை நினச்சி தியானம் பண்ணுறான்னு அம்பாளுடைய மனம் உருங்குகின்றது. அதனால் அவளுடைய முகத்தில் புன்னகை அரும்புகின்றது. ஏன் வெண்ணகைன்னா அம்பாளுடைய பற்கள், புன்னகை வந்து பற்களும் தெரிகின்றன அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். அம்பாளுடைய பல்வரிசையை குறிக்கின்றதாகவும் நம்ம கொள்ளலாம். வெண்மையான புன்னகை, அவ்வளோ ஒரு தூய்மையான புன்னகை. அம்பாளின் மனம் ரொம்ப சந்தோஷப்படுறது. என் குழந்தையெல்லாம் தர்மமாக இருக்கா, இந்த உலகத்தில் ரொம்ப சந்தோஷமாக வாழறா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹர்ட் பண்ணிக்காமல் எல்லாரும் அன்பாக இருக்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் குழந்தையில என்ன நினைக்கிறது அப்படின்னு சொல்லி மனசில் அவ்வளவு சந்தோஷத்தோடு அவளுடைய புன்னகையை அபிராமி பட்டர் தன்னுடைய தியானத்தில் பார்க்கிறார். அப்புறம் உழையை பொறு கண்ணும், அதாவது உழைனா மான், மானை ஒத்த, மான்னா இங்கே வந்து மானினுடைய கண்கள்னு கொள்ளணும். மானினுடைய கண்களை, பொறுனா ஒத்த, கண்ணும், அம்பாளுடைய கண்கள் எப்படி இருக்குது, மானை ஒத்த கண்கள், அப்படி மிரட்சி பொருந்திய கண்கள், அதில் அப்படியே வந்து அருள் சுரக்கின்றன. என் குழந்தையெல்லாம் பார்த்து எல்லாம் வந்து இந்த கோவிலில் வந்து என்னை தரிசனம் பண்ணிட்டு போகிறா. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், இந்த உலகத்தில் எல்லாம் தர்மத்தை ஃபாலோ பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும், எல்லாரும் அன்பாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒத்தாசையாக வாழணும், எல்லாரும் என் குழந்தைங்கிற மனசில் அந்த ஒத்த பாவனையோடு அவர்கள் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அம்பாள் எல்லாரையும் பிளஸ் பண்ணுறா. சர்வோ ஜனா சுகினோ பவந்து, எல்லாரும் சந்தோஷமாக இருங்க குழந்தையில அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பிளஸ் பண்ணுறா. இப்போ அம்பாளுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த அருள் வந்து அவளுடைய கண்களின் வாயிலாக வெளிப்படுகின்றன. அப்படிப்பட்ட கண்கள், மானை போன்ற கண்கள், அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஐஸ் அம்பாளுக்கு, அதில் வந்து அருள் பொங்கி ததும்புகின்றது. அப்படிப்பட்ட கண்களை அபிராமி பட்டர் தன்னுடைய தியானத்தில் பார்க்கிறார். அதாவது என்ன, அம்பாள் வந்து சிவபெருமானை விட்டு அவர் என்றைக்கும் நினைக்க மாட்டார். தன்னுடைய தியானத்தில் சிவபெருமான் வந்து அம்பாளை இருக தழுவின்னு இருக்கா. அப்போ வந்து சிவபெருமானுடைய கொன்றை மலர் மாலையிலிருந்து வீசக்கூடிய மனம் அன்னையின் ஸ்தனங்களில் பட்டு அவையும் பயங்கரமாக நல்ல மனம் வீசுகின்றன. அம்பாள் கொடி போன்றவளாக இருக்கா. அவளுடைய திரு நெடுந்தோள்கள் மூங்கிலை ஒத்ததாக இருக்கின்றன, மூங்கிலை விட அழகுடையவனவாக இருக்கின்றன. அப்புறம் கையில் கரும்பு வில்ல வச்சுருக்கா. அதுக்கப்புறம் 5 மலர் கணைகளை கொண்டிருக்கிறா. அதுக்கப்புறம் கையில் முகத்தில் புன்னகை ததும்புபவளாக இருக்கிறாள். அப்புறம் வந்து அம்பாளினுடைய கண்கள் அருள் வெள்ளமாக மானின் கண்களை ஒத்த திருக்கண்களை, இது அத்தனையும் அபிராமி பட்டர் தன்னுடைய உள்ளத்தில் பார்க்கிறார். எப்பவும் இந்த காட்சி வந்து என்னுடைய மனசிலிருந்து நீங்காமல் இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி பட்டர் இதை பாடுறார். இது வந்து 100வது பாட்டு. இது அந்தாதி பாடல் அப்படிங்கிறதுனால நம்ம பார்த்துருப்போம், ஒரு பாட்டினுடைய கடைசி ஒரு சொல்லோ சீரோ அசையோ அடுத்த பாட்டினுடைய ஆரம்பத்தில் வரதை பார்த்துருப்போம். இப்போ இந்த பாட்டு கடைசி பாட்டு அப்படிங்கிறதுனால இது வந்து முதல் பாட்டினுடைய முதல் வார்த்தையோடு ஒத்து இருந்ததுன்னா அப்போ தான் அது மாலை போல் கடைசி பாட்டும் முதல் பாட்டும் சேர்ந்து வட்ட மாலையாக தோன்றும். அப்போ உதிக்கின்ற செங்கதிர்னு முதல் பாட்டு ஆரம்பிச்சுது. இங்கே உதிக்கின்றவே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். என்னுடைய மனசில் அம்பிகையின் தரிசனம் எப்பொழுதும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. நம்ம வந்து அம்பிகைகிட்ட அன்பு வச்சுருந்தோன்னு சொன்னால், பக்தி பண்ணினோன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளாலையும் இந்த மாதிரியான தியானத்தை செய்ய முடியும். கவலை வேண்டாம், நீங்கள் நினச்சி மனசில் பழகுங்கோ. அம்பிகையின் தரிசனம் உங்களுடைய மனதில் கண்டிப்பாக எப்பொழுதும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நமக்கு வழிகாட்டி தர அபிராமி பட்டர். இதோட அபிராமி அந்தாதி முடிஞ்சது. இன்னொரு அபிராமி அந்தாதியின் பயன் அப்படின்னு இன்னும் ஒரு பாடல் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னும் ஒரு முறை இதை பாராயணம் பண்ணலாம். குழைய தழுவிய கொன்றையன் தார்கமழ் கொங்கை வல்லி, கழையை பொருத நீ திருநெடுந்தோளும் கருப்பு வில்லும், விழைய பொருதிரல் வேரியம்பாணமும் வெண்ணகையும், உழையை பொறு கண்ணும் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவே. ஓம் சர்வம் ஸ்ரீ ஜெகதம்பார்ப்பணமஸ்து.